வந்துட்டேன். வந்து கூட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நக்கில் தான் இருக்கேன். எம்எல்ஏ வந்து வந்துருக்கேன். அவரே தான். அந்த கூட்டத்துக்கு உண்டான வழி என்னவோ அதை செஞ்சு அதுக்குண்டான வேலையை மட்டும் செய்யுங்க. அதுக்குண்டான நேரத்தை மட்டும் ஒதுக்குங்க. இந்த நம்ம மாநில தலைவர் விவசாய பேரவைத்துடைய மாநில தலைவர் அண்ணன் நாளையமணி அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்குண்டான கருத்துக்களை அவர் சொல்லுவார். அந்த கருத்துக்களை உள்வாங்கி இப்ப இருக்கிற பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றியத்துக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்பாளரும் அந்த வேலையை மட்டும் செய்யறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பேசுங்க. மற்றவங்க நம்ம குறை சொல்றாங்கிறதுனால கோவப்பட்டு இன்னும் ஒரு 4 பேர் இழந்துட்டே போக வேண்டாம். யாரும் இதுக்கு ஜாதி பாகுபாடு கிடையவே கிடையாது. நீங்களாவே ஏன் சொல்றீங்க இந்த சமுதாயம் ஏன் இன்னும் சொல்லிக்கிற 40 வருஷமா சமுதாயத்தை இது பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, அனைவருக்கும் உண்டான கட்சி இல்ல. ஏன் நீ பேசும்போது மேலே சொல்ற எதுக்கு சொல்ற? நீ ஜாதி கட்சி நீ ஏன் சொல்ற? அடுத்த நாடியில் ஏன் சொல்ற? ஏன் சொல்றாத? நீ ஏன் சொல்ற? ஜாதி கட்சி நீ ஏன் சொல்ற? போய் அவன்கிட்ட பேசு. எவனால இருக்கட்டுமா இந்த கட்சி வாவா? இது சாதிக்கக்கூடிய கட்சி, சாதனையாளர் கட்சி. திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறுகின்ற கூட்டம் வருகிற 21ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து ஒரு மாபெரும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக ஒரு மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பிரச்சனைகளை முன்வைத்து அரசுக்கு கவனத்தை இருக்கின்ற வகையில் அந்த மாநாடு கோரிக்கை மாநாடாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நடுவர் அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர், விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், கட்சியினுடைய கௌரவ தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்களும், வண்டிய சங்கத்தினுடைய மாநில தலைவர், குண்டர் சட்டம் மீட்ட கொள்கை வரவன் மூத்தா அருள்மொழி அவர்களும், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாடு திருவண்ணாமலையில் நடக்கிறது. இந்த மாநாடு திருவண்ணாமலையில் நடப்பதற்கு காரணம், பல காரணங்கள் உண்டு. கொஞ்சம் உட்காருங்க தலைவர்களை. கொஞ்சம் தீபாவளிக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால் என்னையும் நம்முடைய உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில செயலாளர் வேலுசாமி அவர்களையும் அழைத்தார்கள். எதற்கோ அழைக்கிறார்கள் என்று சென்றோம். தைலாபுரத்தை அழைத்து இந்த மாநாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இது ஒரு தக்க நேரம், இது ஒரு சரியான தருணம். காரணம், கேட்பாளர் கிடக்கிற இந்த விவசாயிகளுக்கு, அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த விவசாயிகளுக்கு, ஆளுகின்றவர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற இந்த விவசாயிகளுக்கு நீதி கேட்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற பெரியவரை கொஞ்சம் பேசாமல் சொல்லணும்னு சொன்னார். அப்ப நாங்க என்ன சொன்னோம், எந்த இடத்துல நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தர்மபுரியை சேர்ந்த வேலுசாமி அவர்கள், எங்களுடைய தர்மபுரியிலே நடத்துகிறோம், அங்கே காவிரி பிரச்சனை இருக்கிறது, அதே போல அல்லது இல்லையே எங்களுடைய பக்கத்து மாவட்டமான கிருஷ்ணகிரியிலே நடத்துகிறோம் என்று கேட்டார்கள். சேலத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோடு, நாங்கள் சேலம் மாவட்டத்தில் நடத்துகிறோம், அங்கே மாம்பழ பிரச்சனை நிறைய இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் பொழுது, நாம மட்டும் என்ன இழப்பமா, தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் சேலத்துக்கு நாம மட்டும் இழப்பமா
இங்க பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், தஞ்சாவூர் மாதிரி திருவண்ணாமலை விவசாயம் நிறைந்த பகுதின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அதே போல நம்முடைய விவசாயத்துக்கு பேர் போன மாவட்டம் டெல்டா மாவட்டம், காவிரி பாய்கிற மாவட்டம் டெல்டா மாவட்டம். அந்த மாவட்டம் மட்டும் நம்ம மட்டும் என்ன சரிப்போமா? அதனால நாங்கள் தஞ்சாவூர் நடத்துறோம்னு ஐயாவை கேட்டோம். ஐயா ஒரு 2 நிமிடம் யோசிச்சுட்டு சொன்னார், தஞ்சாவூரும் வேண்டாம், சேலமும் வேண்டாம், கிருஷ்ணகிரியும் வேண்டாம், தர்மபுரியும் வேண்டாம், நீங்க திருவண்ணாமலையில் நடத்துங்கன்னு சொன்னார். அது எதுக்காகங்கிறது உங்களுக்கும் தெரியும், ஐயாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆக திருவண்ணாமலையில் நடத்துவதற்கு ஐயாவினுடைய எண்ணம் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்க, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாட தஞ்சை மாவட்டம் ஒரு காலத்தில் எங்க திரும்பினாலும் பச்சை பச்சை நெல்லாவே காட்சி தரும். கரும்பு, வாழை, மஞ்சள், இஞ்சி, கிழங்கு, கருணைக்கிழங்குகள் போன்ற பயிர்கள் எல்லாம் அங்கே சமவெளி பிரதேசம். இங்கே கூட மேடப்பழம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் மலை முகடுகள் இருக்கு, அங்கே கிடையாது. எல்லாம் சமவெளி பிரதேசம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போனாலும் சமமாக இருக்கும், எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கும். எங்க திரும்பினாலும் ஆறுகள் குளம், காவிரி, அதனுடைய உபநதிகள் அங்கங்க பிரிஞ்சு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரம்யமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் காவிரியில் தண்ணி கிடையாது. தண்ணி விடுறதுக்கு கர்நாடக அரசு தடுக்கிறது, கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. ஆனால் அந்த காவிரி தண்ணீரை பெற்றுத்தரக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. அது திமுக ஆண்டாலும் சரி, அது அண்ணா திமுக ஆண்டாலும் சரி, எந்த கட்சி ஆண்டாலும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அதே போல தேசியம் பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் நம்மளோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அதை பற்றி பேச மாட்டாங்க. காரணம், இங்க பிரச்சனை பண்ணா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இங்க பிரச்சனை பண்ணா அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த தேசியம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இதை ஊட்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த கட்சி ஒரு கட்சி இருக்கு, அவங்க தேசியம்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களும் பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க இங்க பிரச்சனை பண்ணா அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக அவங்க எல்லாம் ஒதுக்கி போறாங்க. பாருங்க, இவ்வளவு சொல்லி அந்த பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க. அத்தனை பேருமே வாய் மூடி மௌனியாக இருப்பதற்கு காரணமே அரசியல் தான், ஓட்டுக்காக. இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய நலன் தான் முக்கியம் என்று போராடக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா தொடர்ந்து 40 போராடிட்டு இருக்கிறார். அதே போல அவருடைய மகன் நம்முடைய தலைவர், இளம் தலைவர், போராளி அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு உழவர் பேரவையும் போராடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரி நீர் பிரச்சனை இன்னைக்கு கொழுந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் உங்களை கேட்கிற, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காவிரியில தண்ணீர் விடக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒன்னா சேரலாம். எங்க கர்நாடகத்துல ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, ரசிகர் மன்றம், பொதுமக்கள், வணிகர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாதுங்கிறதுல அங்க சரியா இருக்கான். அங்க அரசியல் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பாடாம தமிழ்நாட்டை மட்டும்தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தினா திமுக கலந்துக்காது, அண்ணா திமுக கலந்துக்காது. நீ கலந்து காட்டாங்க பரவாயில்ல, இன்னைக்கு ஆளுந திமுக அந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை செய்வாங்க, பிடிச்சி உள்ள போடுவாங்க. அதே போல அண்ணா திமுக ஆண்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள போராட்டத்தை நசுக்குவாங்க, காவல்துறையை விட்டு முடக்குவாங்க, முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணுவாங்க, போராட்ட காலத்தில் நம்மளெல்லாம் கைது பண்ணி சிறையில் ஜெயில போடுவாங்க. இதுதான் இன்னைய நிலைமை. இப்படிதான் திமுக அண்ணா திமுக பண்ணதுன்னா மற்ற கட்சி இருக்காங்க நிறைய, இந்த திராவிடம் பேசக்கூடிய கட்சிகள், இந்த பெரியார் வழி வந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், இன்னும் தமிழ்நாட்டில் கழகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. அவங்க இவங்கெல்லாம் யாருமே வாயை திறந்து நமக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மேடையில மட்டும் தமிழர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேசுவாங்க. இதை நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒன்றா புரிஞ்சுக்கிறானா? கிடையாது. தமிழ்நாட்டு விவசாயிகள் புரிந்து கொள்கிறார்களா என்றால் கிடையாது. இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்தில் பெரிய பிரச்சனை. காவிரி உபரி நீரை ஒகேனக்கலில் இருந்து தர்மபுரி மாவட்டத்திற்கு குடிநீருக்கு கொண்டு வர வேண்டும், பாசனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனா காவிரி எங்க உற்பத்தி ஆகுது? அங்க மேல, அங்கிருந்து உற்பத்தியாகி கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனா கர்நாடகத்தில் உள்ள அந்த தமிழ்நாட்டு எல்லையான ஒகேனக்கல் வழி தர்மபுரி வழியா வருது.
பவானி, ஈரோடு, அப்புறம் கரூர், திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சியில் ஒரு பகுதி, புதுக்கோட்டையில் ஒரு பகுதி, கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி, இதெல்லாம் இன்னைக்கு காவிரி போய் பாயுது. ஆனா இன்னைக்கு தண்ணி இல்லாத வேற. ஆனா அங்கெல்லாம் பயனடைகிறார்கள். காவிரி முகத்துவாரமான ஒகேனக்கல் இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. இதைத்தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறது. காவிரியில் உபரியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீரை தர்மபுரி மாவட்டத்திற்கு தர வேண்டும், குடிநீருக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது, வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். இந்த உபரியா இருக்கக்கூடிய தண்ணியை பம்பு வச்சு கொண்டு போய் கொடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு 10 லட்சம் கையெழுத்து உழவர் பேர் இயக்கம் வாங்கிச்சு. அன்புமணி ராமதாஸ் தான் துவக்கி வச்சார். இன்னைக்கு பந்து நடத்தணும்னு சொன்னா, ஒரு நாள் கடையெடுப்பு நடத்தினு சொன்னோம், அறிவிங்கன்னு சொன்னோம். அவர் அவ்வளவு தொந்தரவு பண்ண வேண்டாம், அரை நேரம் வச்சுக்கலாம் 12 மணி வரைக்கும். ஆனா முழு நேரமா நடந்தது, மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் பந்து நடந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்தது, ஆனால் முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டியது. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு திமுக இருக்குது, என்ன பண்றாங்க? ஒண்ணுமே செய்யல. இந்த காவிரி பகுதியில் இத்தனை மாவட்டம் போதில்ல, இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு வெள்ளம் வந்த உடனே இந்த வெள்ளம் பூரா கடல்ல யாரு அந்த தண்ணி எப்படியா போகுது தெரியுங்களா? எங்க ஊர் வழியா தான் போகுது. கொள்ளிடம், கொள்ள கரையில எங்க ஊர் இருக்கு. சென்னை மாவட்டத்துல அணக்கரை டைப்ல இருந்து கிழக்கு 10வது கிலோமீட்டர்ல வேட்டமங்கலங்கிற கிராமம் எங்க கிராமம். அந்த நேரம் கொள்ளிடம் போகுது, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அகலம். இவ்வளவு தண்ணியை விவசாயம் எங்க போகுதுன்னா கொள்ளிடத்துல களை போய் கடல்ல கிடக்கு. இவ்வளவு தண்ணி கிடக்குது இல்ல. இதைத்தான் அன்புமணி சொல்றாருல்ல, ஐயா சொல்றாருல்ல, காவிரியில கொள்ளிடத்துல, வெண்ணாத்துல, வெட்டாத்துல, திருமலராஜ வாய்க்கால்ல, வீரசோழன் ஆத்துல, மஞ்சள் ஆத்துல, இவ்வளவு ஆறு காவிரி உபநதிகள் போகுதுல்ல. இந்த நதிகள்ல 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுன்னு சொல்றாங்க. அதை இதுவரைக்கும் அரசாங்கம் கட்டுதா? அதை கட்டினாங்கன்னா அந்த தண்ணி தேங்கும், நீர்வள ஆதாரம் பாதிக்கப்படும், நீர்வள ஆதாரம் பெருகும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதை செய்யறாங்கன்னா அதை கிடையாது. அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கெல்லாம் நிறைய விவசாயம் நினைக்கிறேன். நெல்லாம் நிறைய விளையுது. பார்க்க வரும்பொழுது எங்க ஏரியா மாதிரி பச்சையா இருக்கு. வந்தவாசி இந்த பகுதியெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்துக்கு அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டம். எங்க பார்த்தாலும் நிறைய வந்தவாசி பகுதியெல்லாம் போனோம்னா நிறைய நெல். அதே போல இந்த பக்கம் சேலம் பக்கத்தில் ஆத்தூர் கிச்சடி சம்பான்னு பாட்டு பாடிருக்கான், அங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த பகுதியெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அரசாங்கம் திறக்கிறது. பருவ காலங்களிலே குறுவை நேரத்தில், சம்பா நேரத்தில், தாவடி நேரத்தில் குறுவை சாவடி அந்த நெல் விளைய வச்சு அறுத்து அந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணுவதற்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கிறார்கள். டிபிசி, இங்கிலீஷ்ல டிபிசி சொல்லுவாங்க. அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல நீங்க டிவியில பார்த்துருக்கலாம், பேப்பர்ல பார்த்துருக்கலாம், இந்த யூடியூப்ல பார்க்கலாம். செஞ்சின்னு நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சியில முழங்கா தண்ணி இருக்குது இந்த டிபிசி பக்கத்துல. அதுல விவசாயிகளுடைய நெல் பூரா நனைஞ்சு அந்த மழையில நனைஞ்சு முளைச்சிட்டு இருக்கு. அதை கூட யாரும் எடுத்து போட்டாங்க, நல்லா பார்த்தோம். அரசாங்கம் பார்த்தது இல்லை. அந்த விவசாயிகள் கொண்டாடக்கூடிய அந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அவங்க கொண்டு போறாங்க. அதை உடனடியாக கொள்முதல் பண்றாங்கன்னா கிடையாது. அதுல ஒரு நாளைக்கு 500 மூட்டை தான். அதுக்கு மேல பிடிச்சா எங்கன்னா அவர் போகுது. என்னைக்கு பிடிச்சா நெல்லை நீ எடுக்க போறீங்கள, இதுல என்ன 500 மூட்டை வர்ற மூட்டையெல்லாம் நீ கொள்முதல் பண்ணிக்க வேண்டியதானே. அப்ப கொள்முதல் பண்ணாம நீ தேக்கிறதுனால விவசாயிகளுக்கு பாதுகாப்பான இடம் இல்லாமல் கீழே அடுக்கி வைக்கிறார்கள். மழை பெய்து முழங்கால் தண்ணியில் அங்க முளைச்சி அந்த விவசாயி நெல் வீணா போகிறது. அந்த நெல் வீணா போயிடுச்சுன்னா அந்த விவசாயியுடைய நிலைமை என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்லை பாதுகாப்பதற்கு கூட இந்த அரசாங்கம் ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த தமிழக அரசு இல்லை. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அளவற்று வருகின்ற நெல் அத்தனையும் எடுக்க வேண்டும், வருகின்ற நெல்லுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்கிறது. நெல்லுடைய விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்கிறது. அதே போல மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் 264 மார்க்கெட்டிங் கமிட்டி, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாம் அங்க எடுத்து வியாபாரிகள் அதை எடுத்துக்கணும், அதிகாரிகளுடைய முன்னிலையில் எடுப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த
ஏமாற்றுகிற வகையில் அந்த வியாபாரிகளும் அந்த அதிகாரிகளும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு அந்த விவசாயிகளுடைய பொருளை குறைந்த விலைக்கு வாங்கி செல்கிறார்கள். அந்த கொள்கைமுறை விற்பனை கூடத்திற்கும் பாதுகாப்பான இடம் கிடையாமல் தவிக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து போராட்டம் நடத்தினோம். சரி, இப்ப விவசாயி என்ன பண்றாங்க? நெல் விளைய வைக்கிறாங்க, கம்பு விளைய வைக்கிறாங்க, எள்ளு, காராமணி, நிறைய திணை, சாமை எல்லாமும் விளைய வைக்கிறாங்க. காய்கறி விளைய வைக்கிறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், மஞ்சள், கருணக்கிழங்கு எல்லாத்தையும் விளைய வைக்கிறான். காய்கறி, கிழங்கு, நெல், கரும்பு எல்லா பருத்தி உட்பட சாப்பிட்டு கொள்றான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த மைக்கை தயார் பண்றவன் விலை நிர்ணயம் அவன் பண்றான். இந்த மைக்கு 350 ரூபா, ஆனா 500 ரூபான்னு அவன் நிர்ணயம் பண்றான். அதை காசு கொடுத்து நாம வாங்கிட்டு வரோம். பருத்தியை நாம விளைய வைக்கிறோம். அதை வியாபாரிகள் எடுத்துட்டு போய் மில்லில் கொடுத்து அடிச்சு துண்டு இது மாதிரி கச்சிப்பாக்கி, சட்டையாக்கி, வேஷ்டியாக்கி, புடவைகளாக்கி எல்லாத்தையும் தச்சு கொண்டாந்து அவன் கரார் ஜவுளி கடைன்னு போட்டு இந்த விலை 150 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அதை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம். இந்த கச்சிப்பு 25 ரூபான்னு சொல்றான். அதை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம். இந்த வாட்சை தயார் பண்றான். அவன் தயார் பண்ற பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயம் செய்கிறான், அடக்க விலையை. அதை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம். நான் உங்களெல்லாம் கேட்கிறேன், நெல்லை விளைய வைக்கிற, கம்பை விளைய வைக்கிற, சோளத்தை விளைய வைக்கிற, சாமியை விளைய வைக்கிற, தென்னையை விளைய வைக்கிற, காய்கறியை விளைய வைக்கிற, கரும்பை விளைய வைக்கிற, பருத்தியை விளைய வைக்கிற, எல்லாத்தையும் விளைய வைக்கிற, இதுக்கு விளைய நிர்ணயத்தை நீ செய்கிறாயா? நெல்லுக்கு நீரை விலை நிர்ணயம் பண்ற, விளைய வைக்கக்கூடிய விவசாயி விலை நிர்ணயம் செய்கிறானா? அந்த காய்கறியை விவசாயி விலை நிர்ணயம் செய்கிறானா? அந்த பருத்திக்கு விவசாயி விலை நிர்ணயம் செய்கிறானா? அந்த கரும்புக்கு விவசாயி விலை நிர்ணயம் செய்கிறானா? இல்லை, வியாபாரிகளும் அதிகாரிகளும் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். அதை நாமே வாங்குகிறோம். ஆக வியாபாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு ஒரு நியாயம், மற்ற பொருளை தயாரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நியாயம், விவசாயிகளுக்கு ஒரு நியாயமா? இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. யார் விளைய வைக்கிறானோ அந்த விளைய வைக்கக்கூடியவன் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவான், அவன் லாபமாக தொழில் செய்ய முடியும். ஒரு ஏக்கர் நெல்லை நீ விளைய வைக்கும், இல்லை இந்த பிரசாத்தோ, இல்லை இந்த தனுஷ்கோடியோ, இல்லை இந்த பாண்டியனோ, இல்லை இந்த தாமோதரனோ யாரோ விளைய வைங்க. அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை நீ கணக்கு பண்ணு. அந்த உழவடிக்கிறதுல இருந்து, நாற்று விடுறதுல இருந்து, நாற்று பறிக்கிறதுல இருந்து, அந்த நெல்லை நடுறதுல இருந்து, திரும்ப உரம் போடுறதுல இருந்து, அறுவடைக்கு அறுக்கிற வரைக்கும் நீ கொண்டு போய் டிபிசியில் போட்டு விற்று, அந்த டிபிசியில் ஒரு மூட்டைக்கு எவ்வளோ வாங்குறீங்களா? 40 ரூபாய் லஞ்சம். 40 ரூபாய் இதை கொடுத்தாதான் அவங்க இந்த டிபிசியில் எவ்வளோ போடுவோம் கிடையாது. ஆக இந்த டிபிசியில் கொண்டு போய் நீ நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு வர வரைக்கும் ஒரு வாரம் கழிச்சு பணம் ஏறும். அது ஏறுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஏறினதுக்கு பிறகு நீ கணக்கை போடு. ஆரம்பத்திலிருந்து இன்னைய வரை அந்த டிபிசியில் நெல்லை போட்டு கொடுத்துட்டாங்க லட்சம் கூட எழுதி வச்சு கணக்கு பாரு. அதுக்குதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தாரு உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொன்னாங்க. அது லாபமே இருக்காது, லாபமே இருக்காது. அப்படி லாபம் இல்லாத ஒரு தொழிலை செய்பவர்கள் யார் என்றால் நம்முடைய விவசாயிகள். இதை எதுக்காக செய்யறாங்கன்னா, இந்த நிலத்தை சாவடி பண்ணாம இந்த விவசாயிகள் சாவடி பண்றாங்கல்ல, அந்த நிலத்தை இப்ப இவங்க எல்லாம் சாவடி பண்ணாம கரண்டா போடுறாங்கன்னு வச்சுங்க. அது பக்கத்தில் உள்ள வயக்காரன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ஒரு கடைபடாதவன், இவன் ஒரு வக்கீல் இல்லாதவன், நிலத்தை கரண்டா போட்டிருக்கான், சாவடி பண்ண அவனுக்கு வக்கீல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய விவசாயிகளே நம்மளை கேவலமாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட தொழிலை நாம நினைக்கிறோம். ஆனா இந்த தொழிலை இவ்வளவு கேவலமா எல்லாம் நினைக்கிறோம். ஆனா இதுதான் ஒரு புனிதமான தொழில். இன்னைக்கு நான் ஒரு விவசாயி, எனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, 2 மோட்டர் செட் இருக்குது, 24 மணி நேரம் கூட நல்ல வாட்டர் நல்லா இருக்குது. நான் 30 சாப்பிட்டு பண்றேன், குருவை சம்பா தாவடி சாவடி பண்றேன், கோடையில உளுந்து பயிர் விளைக்கிறேன், இடைப்பட்ட நேரத்தில் பயிர் பருத்தி போடுறேன், கரும்பு போடுறேன். ஆனா எனக்கு கொடுக்குறான்னா நம்ம விவசாயிகளே எனக்கு கொடுத்துறாங்க. எனக்குன்னா எனக்கு இல்லை, விவசாயிக்கு. ஏற்கிறீங்களா? எவ்வளவு அதுக்கு முன்னால நம்முடைய பொருளெல்லாம் பார்க்க போனோம்னா நேரம் வீட்டில் இறங்கினோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா?
நம்முடைய பெண்கள் ஆண்கள்லாம் ஏதோ சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகிற மாதிரி பின்பக்கம் போவாங்க. எதுக்கோ போகிறாங்கன்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். அங்கே மாட்டு கொட்டா எப்படி இருக்கு, பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, மாடுகள் நிறைய இருக்கா, அந்த மாட்டு சாணத்தை கொட்டக்கூடிய குப்பை நிறைய பெரிய அளவில் குப்பை கூடி இருக்குதா, இல்லை வைக்க போர் நிறைய இருக்குதா, இதெல்லாம் இருந்தால் இவன் பணக்காரன், இவனுக்கு பொண்ணு கொடுத்தான் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் இருந்தா இவன் பெரிய கடன்காரன், இவனுக்கு கொடுக்காதவான்னு முடிவு பண்ணுறான் இந்த காலம். இதுதான் அப்போ விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. விவசாயியே என்ன கேட்கறான்னு கேட்டா, பொண்ணு கேட்டா என்ன சொன்னா தெரியுங்களா? நம்ம விவசாயியே மாப்பிள்ளை படிச்சிருக்கா அப்படியா, அம்மா தாய்மாரே கொஞ்சம் பொறுமையா. இப்ப ஒன்றும் டிவி தொடரல, நைட்ல தான் இருக்கு சினிமா, டிவி சீரியல் நைட்ல தான், இப்ப இல்ல பரவிட்டா. சரி, இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, இந்த பெண் கொடுக்க மறுக்கிறான், விவசாயியா பெண் கொடுக்க மறுக்கிறான். என்ன கேட்கிறான்? நீ படிச்சிருக்கியா, அரசாங்க வேலையில இருக்கியா, தனியார் வேலையில இருக்கியா, கை நிறைய சம்பளம் வாங்குறியா, அப்பதான் என் பொண்ணு நீ கண்கலங்காம பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி வேலையில இருக்கிறவனா பார்த்து பொண்ணு தரான். நம்ம விவசாயி மதிக்க மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது, இந்த தொழில விவசாய லாபம் கிடையாதுங்கிற முடிவுக்கு எல்லோரும் வந்துவிட்ட காரணத்தால் நசுக்கப்படுகிறது. ஆக இதையெல்லாம் சீர்தூக்கி கொண்டு வர வேண்டும். இந்த விவசாயம் மேம்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும். இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க, மின்சார தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க, டாக்டர் போராட்டம் பண்றாங்க, நர்ஸ் போராட்டம் பண்றாங்க, வியாபாரிகள் போராட்டம் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. நான் உங்களை கேட்கிறேன், நம்முடைய விவசாயிகள் 3 மாதத்திற்கு எந்த பொருளையும் விளைய வைக்க மாட்டோம் என்று வேலை நிறுத்தத்தை செய்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து சோத்துல கை வைக்க முடியாது, பத்திரி தான் கிடக்கும். ஒருத்தம் கூட சாப்பிட முடியாது. ஊறுகாய் கூட எலுமிச்சக்காய் கிடைக்காது, நார்த்தங்காய் கிடைக்காது, நெல்லிக்காய் கிடைக்காது, டீ குடிக்கிறதுக்கு சீனி கிடைக்காது, போட்டுக்கிறதுக்கு சட்டை கிடைக்காது. ஏன்னா நீ தான் பருத்தியை விளைய வைக்கிறீங்க, அப்புறம் எங்க இருந்து நீ சட்டம் வைக்க முடியும்? ஆக விவசாயி வேலை நிறுத்தம் செய்தால் இந்த நாடு, இந்த உலகம் இயங்காது, மனித குலம் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே விவசாயத்தை மதிக்க வேண்டும், நாமே மதிக்க வேண்டும், விவசாயிகளே மதிக்க வேண்டும். இனிமேல் விவசாயிகளை கொண்டு கேட்டா தாராளமாக கொண்டு கொடுங்க. அதை விட்டு நான் வேலையில் இருக்கிறவங்க தான் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. நாமளே மதிக்கலன்னா அப்போ வேற யார் மதிப்பா? இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, விவசாயம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு விவசாயியை மதிக்காத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவிரியில் தண்ணி கிடையாது, மின்சாரம் மும்முனை மோட்டர் கிடையாது. இன்றைக்கு விளைநிலம் பூரா இன்னைக்கு என்ன பண்றாங்க? ரியல் எஸ்டேட் என்ற பெயரால் வீட்டு மனைகளாக மாற்றப்படுகிறது. 3 பேர் சாப்பிட்டு பண்ணாங்க, சம்பா குருவை சம்பா தாவடி. இங்கே அப்படித்தானே 3 பேர் சாப்பிட்டு பண்ணாங்க. 3 போக 2 போகம் ஆச்சு, 2 போகம் 1 போகம் ஆச்சு, 1 போகமும் கேள்விக்குறியா போச்சு. அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆக விவசாயம் நடித்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நெய்வேலியில, கடலூர் மாவட்டத்துல எங்க திரும்பினாலும் அவ்வளவு நெல்லு பச்சை பசேர்னு இருக்கும். அறுவடை காலங்களில் எங்க பார்த்தாலும் சந்தன கடலில் நெல்லு படுத்து போய் நிற்கும். அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த பயிர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வகையில இன்றைக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை பாழ்படுத்தி அந்த சுரங்கத்திற்கு அபகரித்திருக்கிறார்கள். நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள். அந்த விளைநிலங்களை கையகப்படுத்த கூடாது, விவசாயத்தை அழிக்க கூடாது, விளைநிலத்தை அழிக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நடுவர் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் என்எல்சி நிர்வாகத்திற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தினார். நாங்களும் கலந்து கொண்டோம். காவல்துறை லத்திச்சார்ஜ் தண்ணீர் பிரயோகத்தை நடத்தி கலைஞர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, கைது செய்து காவலில் வைத்தார்கள். சரி, வைக்கிறார்கள். விவசாயிக்காக போராட்டம் பண்றார் ஒரு தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் தான் கண்டிச்சாங்க, யாரும் கண்டிக்கல. ஏன்? அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தா போதும்,
இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரையுமே ஆட்சியாளர்கள் மதிப்பதில்லை. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். விவசாயிகள் கேட்பாரத்து கிடக்கிறார்கள். இன்றைக்கு பல விவசாய சங்கங்கள் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கட்சிகிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னாருக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கட்சி கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு அமைப்பு கிடையாது, அவர்களெல்லாம் ஏமாற்றுவார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைமையில் கிடையாது. தமிழ்நாடு உழவர் பேரியக்கமும் அந்த நிலையில் இல்லை. தொடர்ந்து விவசாயிகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த விவசாயிகளை எல்லாம் ஒன்று திரட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடாக தமிழகத்தினுடைய மையப்பகுதியான திருவண்ணாமலையில் வைத்திருப்பதற்கு காரணமே அதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் வருகிறார்கள், எல்லா பகுதியிலிருந்து வராங்க. அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய மாநாடு. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னென்ன விவசாய பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்த எல்லாம் கோரிக்கையாக வைக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த மாநாட்டில் பேசப்படும். தஞ்சை மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் பேசப்படும். ஆக தமிழகத்தில் உள்ள அனைத்து வேளாண்மை பிரச்சனைகளையும் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக அங்கு நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த மாநாட்டிற்கு நாம் அனைவரும் குடும்பமாக வர வேண்டும். அந்த நோக்கத்தை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பாரத்து கிடக்கக்கூடிய இந்த விவசாயிகள், அனாதைகளாக இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் இந்த மாநாட்டிற்காவது எல்லோரும் வர வேண்டும் என்பதுதான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆசை. இன்றைக்கு கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குடும்பமாக விவசாயிகள் வர வேண்டும் என்று இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையிலே வந்திருக்கிறது, ஊடகங்களிலே வந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மாநாடு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, சேலத்துக்கு கிடைக்கல, தருமபுரிக்கு கிடைக்கல, கிருஷ்ணகிரிக்கு கிடைக்கல, உங்களுடைய திருவண்ணாமலைக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் குடும்பமாக அந்த மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வரக்கூடாது, எல்லா விவசாயிகளையும் கொண்டு வர வேண்டும். இதில் கட்சி கிடையாது, இதில் ஜாதி கிடையாது, இதில் மதம் கிடையாது, இது ஒரு அரசியல் கிடையாது. விவசாயிகளுக்காக போராடக்கூடிய மாநாடு இந்த மாநாடு என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அவரவர் கிராமங்களிலே வீடு வீடாக நீங்கள் ஓட்டு கேட்பதை போல 10 பேர் 20 பேர் கொண்ட குழுக்களாக பச்சை துண்டை அணிந்து கொண்டு துண்டு பிரசனத்தை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும், இந்த மாநாட்டிற்கு அழைக்க வேண்டும். அந்த அழைத்த அந்த மாநாட்டிற்கு கொண்டு வந்து நிற்க வேண்டும். திருவண்ணாமலை சுற்றி எங்கு பார்த்தாலும் பல லட்சம் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து எங்கு திரும்பினாலும் பச்சை துண்டோடு காட்சி தர வேண்டும். ஐயா சொன்னார், எங்க பார்த்தாலும் பச்சையா இருக்கணும், பச்சை துண்டுக்கு தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அளவிற்கு எல்லோரும் பச்சை துண்டு அணிந்து வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நிர்வாகிகள் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். எல்லோரும், இது வண்டியர் சங்கம், இது பாட்டாளி மக்கள் கட்சி, இது உழவர் பேரியக்கம், இது மகளிர் சங்கம், இது மாணவர் சங்கம் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவை கொடுக்கக்கூடிய இயக்கம் விவசாய இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்துகிறது. ஆகவே தோழர்களே, எல்லோரும் எல்லா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்டராம்பட்டு, இந்த தொகுதி கடசப்பாக்கம், செங்கம், இந்த 2 தொகுதி, இந்த திருவண்ணாமலை மேற்கு மாவட்டம், இந்த 2 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல பெண்கள், நேற்று கூட ராதாமான்னு ஒருத்தவங்க பேசினாங்க, வீரம்மான்னு ஒருத்தவங்க பேசினாங்க திருவண்ணாமலை கூட்டத்தில். நான் 20 பேர் மகளிரை அழைத்துக் கொண்டு வீதி வீதியாக போகிறேன், மாநாட்டிற்காக அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 2 நாள் அவங்க எல்லாம் போறாங்க. அதே போல நம்முடைய பொருளாளர் இருக்காங்க அனிதா பழனிசாமி, அவங்க தலைமையில அவங்களுக்கு துணையா நம்ம கஸ்தூரி எங்க இருந்து வந்து பாருங்க, அவங்க எல்லாம் அவங்க ஊர் என்ன ஊருங்க, அவங்க என்ன தமிழ்நாடு கூட வரதுனால எந்த ஊருன்னு எனக்கே தெரியல, திருவண்ணாமலை நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப இவங்கெல்லாம் துணை இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 4-5 நாட்கள் நம்முடைய விவசாயிகளுக்காக உழைக்க வேண்டும். வீதி வீதியா போய் ஓட்டு கேட்கற மாதிரி கூப்பிடுங்க, பச்சை கூட்ட எல்லாரும் கூப்பிடுங்க, மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. எல்லாரையும் வண்டி வாகனங்களை எல்லாம் வந்து அழைத்து வர வேண்டும். கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை எல்லா சுவர்களிலும் விளம்பரம்
தேர்தல் புறக்கணிப்பு, தொடர்சாலை பணிகள், அதே போல மாநாடுகள் எல்லாம் நாம் பார்த்தவர்கள். மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தியவர்கள். தொடர்சாலை பணிகள் போராட்டம் 7 நாட்கள் என்றால் 12 நாட்கள் தமிழகத்திலே ஒரு வாகனம் கூட இயங்காமல் போராட்டத்தை நடத்தி 21 பேரை தமிழ்நாட்டு வீதிகளிலே களப்பணியிட்டு 108 ஜாதிக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் தான் டாக்டர் ராமதாசன் அவர். நாம தான் சோழன் பேர் போனவங்க. தேர்தல் புறக்கணிப்புல எல்லா இடங்களிலும் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஓட்டு போட்டீங்கன்னா கையை வெட்டுவோம்னு படம்லாம் போட்டோம். ரத்தம் சொல்ற மாதிரி எங்க பார்த்தாலும் சாலை மறியல் போராட்டத்தை எழுதணும், எங்க பார்த்தாலும் தேர்தல் புறக்கணிப்பு எழுதணும், எங்க பார்த்தாலும் மாநாட்டை பற்றி எழுதணும். ஆனா அதை விட்டுட்டு நாம என்ன நடந்துட்டோம்? அதை வேற ஒருத்தர் கையில் எழுதுறான். வேற யார் எழுதுறா? எங்க பார்த்தாலும் எழுதுறாங்க. ஏன் நம்ம என்ன அதுக்கெல்லாம் சோட பண்ணுங்களா? இல்ல நம்மளால முடியாதா? நாம செய்ததை மற்றவர்கள் செய்கிறார்கள். சாலை மறியலை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி நடத்தி காட்டியவர்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனா இப்ப நீங்க யார் வேண்டாலும் பண்றாங்க. தேர்தல் புறக்கணிப்பை நம்ம தான் பண்ணோம், இன்னைக்கு வேற எல்லாரும் பண்றாங்க. ஆக எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும். ஆகவே தோழர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை சுவர் விளம்பரங்களை செய்ய வேண்டும். அதுல கூட சில பேர் சொல்றாங்க, சுவர் விளம்பரம் பண்றாங்கன்னா இல்லைங்க நம்ம போஸ்ட் அடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு 100 போஸ்டர் அடிச்சு கொடுத்தா கொட்டத்துக்கு கொடுத்தோம்னா அவன் என்ன வந்துறீங்களா? 50 போஸ்டர் கொடுத்துமா 50 போட்டத்துக்கு போஸ்டர் தூக்கி குளத்துக்கு போட்டுருமா? திராவிட கட்சிகள் ஆட்சி வந்தவுடனே குடிக்கிறதுக்கு எங்க பார்த்தாலும் சாராயங்களை தொட்டாங்க. படிக்காதவர் காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தார். இந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் குடிப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் கோமாளி ஆவதற்கு அந்த மதிமயக்கத்திலே ஆடி தமக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக கிராம சாராயங்களை திறந்து வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல கூட பாக்கி இல்லை. இந்த தாய்மார்கள் என்ன பண்றாங்க? எங்க சாராய கடை இருக்கா 100 பேர் சேர்ந்து இழுத்து கூட்ட வேண்டியதானே. எங்க ஊருக்கு பக்கத்துல அந்த மாதிரி தான். எங்க பந்தநல்லூர்னு ஒரு டவுனு, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசலாமா? பந்தநல்லூர்னு ஒரு டவுன் 5 கிலோமீட்டர் எனக்கு என் கிராமத்துக்கும் என்னுடைய ஊருக்கும் இடைவெளி. அதுல ஒரு சாராய கடை, டாஸ்மாக் கடை. நானும் எல்லார்கிட்டையும் சொன்னேன், இந்த சாராய கடை வேண்டாங்க, இழுத்து மூடுங்க. பள்ளிக்கூடம் ஒரு 10-15 கிராமம் எங்க அந்த பள்ளிக்கூடம் போகணும். அங்க பெண்கள் போக முடியல, டீச்சர் மாதிரிலாம் வர முடியல. ஸ்கூட்டில இப்போ வராங்களா, அதுல குடிகாரங்க லிஃப்ட் கேட்கறாங்க டீச்சர் கிட்ட. அந்த டீச்சர் தான் வந்து என்கிட்ட பஞ்சாயத்து வைக்குது, என்னங்க என்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்கறான் அப்படின்னு சொல்றாங்க. போறதுக்கு பயப்படுறாங்க. மாணவிகள் போறதுக்கு பயப்படுறாங்க. பெண்கள் போறதுக்கு பயப்படுறாங்க. அவ்வளவு இடையூறு சொல்லக்கூடிய அந்த சாராய கடையை சார்ந்தது. நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், டிஆர்ஓ கொடுத்தேன். எங்க திருவண்ணாமலை தொகுதியில் எம்எல்ஏ வருகிற இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோபி செடி நண்பர், அவர்கிட்ட சொன்ன எல்லா இடையூறும் வருது கேட்கிறார். சரி, இருக்கவே இருக்கு நம்ம ஆயுதம். என்ன ஆயுதம்? போராட்டம். உடனே என்ன பண்ண, ஒரு ஸ்கூட்டி, வேற எதுவும் எடுத்துக்கல, என் வண்டி எடுத்துக்கிட்டேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சாராய கடையால் பாதிக்கக்கூடிய 10 கிராமத்துக்கு போனேன். யாரையும் கூப்பிடல, நான் மட்டும் போனேன். ஒரு 5-6 பேர் என்னோட கூப்பிட்டுட்டேன். ஊரா போனேன், பெண்களை பூரா கூப்பிட்டேன். நீங்கள்லாம் இங்கே வாங்கம்மா, இந்த சாராய கடையால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க படிக்க போக முடியல, நம்ம ஊருக்கு வர டீச்சர் அம்மாக்கிட்ட லிஃப்ட் கேட்குறான், போகிறதுக்கு அவ்வளோ இடையூறாக இருக்குது, அதனால நீங்கள் உடனே எல்லாம் வரணும்னா தாராளமாக வரணுன்னாங்க. 100 நாள் வேலையெல்லாம் பார்க்காத, அது இருந்தால் அது பாட்டே இருக்கட்டும், நீ பாட்டே போட்டோ எடுத்துட்டு கையெழுத்து கொண்டு வந்துருங்க. சம்பளம் அது நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோம். உடனே எல்லா கிராமத்துக்கும் போனோம். முஸ்லீம் சென்டர்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போனேன். நீங்கள் ஜமாத்தெல்லாம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வாங்கினேன். வரவங்கெல்லாம் உள்ளாவோடு தான் வரணும். ஏன்னா முஸ்லீம்கள்லாம் போராடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கொடுத்த ஆண்கள் பெண்கள்லாம். நானே எதிர்பார்க்கலீங்க 1500 பேர். நான் 11 மணி 10:30 முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. போன உடனே எனக்கே பிரமிப்பா போச்சு, அம்மா உங்களை தானே இவ்வளவு பெண்கள் வந்துருக்காங்க. போன உடனே கட்சி பார்க்கல, மதம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, எல்லாரும் வந்துட்டாங்க. போன உடனே பார்த்தா 2000 நெருங்கி அவ்வளவு பேர். நடக்க முடியாத பாருன்னா உள்ளா போட்டுட்டு வந்துட்டார். அதுல கூட ஒருத்தருக்கு ஷாஜகான் ஒருத்தருக்கு வந்து சப்சிடின்னு ஒருத்தருக்கு மயக்கம், அவர் ஆணவத்தை வச்சு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போட்டோம். இங்க இருந்து நடந்து ஒரு 1 வரலாம் 2 வரலாம் நடந்தே போனோம். போன உடனே போலீஸ் எல்லாம் முடிவெளிக்கு போய் ஒண்ணுமே பண்ண முடியல. நான் போய் சாராய கடை ஓரங்கிட்ட பெண்கள் கூட என்னையும் தாண்டி உலக சரி இவ்வளவு செய்யறோம்ல போராட்டம்னு சொல்லிட்டோம்னா, அப்ப நாம நடத்துற போராட்டத்தை அவ்வளவு இலக்கமா நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு கடையை வந்து விற்பனை பண்றாங்க. உடனே நம்ம ஆடக்கூட கண்ணு கட்டி
ரூபா 150 ரூபா, அப்புறம் என்ன ஆகும் 50 ரூபா. இங்க இருந்து நான் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது 10 கிலோமீட்டரு, அந்த 50 ரூபா செலவு கூட வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இதெல்லாம் வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக சொல்லிங்க. போராட்டம் என்பதை கையில் எடுத்தால் அரசாங்கம் அடிமணிந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கேளு, கொடுத்தா பாரு, கொடுக்கலன்னா என்ன பண்ணா பிடிச்சி எடுத்துட வேண்டியதான். மழையை மசர் கட்டி இருப்போம், வந்தா மழை குடையிட்டு நம்ம கையில வரட்டும், வரலன்னா மசரா கொடுமே. போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஆகவேதான் தோழர்களே, நீங்கள் அஞ்சக்கூடாது. யாருக்கு அஞ்சக்கூடாது? நம்ம இந்த நாட்டு மக்கள், நமக்கு ஓட்டுரிமை இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரச்சனை, நாம தேர்ந்தெடுத்தாதான் எம்எல்ஏ, நாம தேர்ந்தெடுத்தாதான் எம்பி, நம்ம பார்த்தாதான் மந்திரி, நம்ம பார்த்தாதான் முதலமைச்சர். இன்னைக்கு காவல்துறையெல்லாம் கூட இருக்கு. நம்ம பாண்டியன் எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பர்மிஷன் என்கிட்ட வாங்கினியா? யார்கிட்ட வாங்கணும்? பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்? இது ஒரு அரங்க கூட்டம். இந்த அரங்க கூட்டத்துக்கு ஏன் காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணும்? ஒரு போலீஸ்காரோட பேசுறாரு பக்கத்துல, உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? இப்ப என்ன எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நான் தஞ்சாவூர்ல வந்திருக்கிறேன், எனக்கு என்ன பாதுகாப்பு? எனக்கு நான் தான் பாதுகாப்பு. 2 வருடம் நெருங்கிப்பாரு. அப்படி இருந்தா அங்க இருந்து நாங்க பாண்டாளி சும்மா உட்காந்துருக்கிறோம். எவ்வளவு போராட்டத்தை பார்த்து சொன்னாம, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு சொன்னாம, நாமெல்லாம் இதுக்கு அஞ்சுவோமா? ஒரு காவல்துறை கேட்குது, அப்ப ஏதாச்சும் நடந்தா யார் பாதுகாப்பு? ஒன்றும் வேண்டாம், பேசாம இருக்கவே போதும், நாங்க பாதுகாப்பு. ஆகவே இன்னைக்கு இந்த நாட்டில் அவ்வளவு அல்லவர்களும் அவ்வளவு மக்களுக்கு விரோதமான செயல்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே போராட வேண்டும். ஆகவே தோழர்களே, நேரம் நெருங்கி அதிகமாகி கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளோட வந்திருக்காங்க, மணி 2:30 நாங்க வந்தது தாமதம், இங்கேயும் தாமதமாகிடுச்சு. ஆகவே இந்த மாநாடு சிறப்பாக அமைய நீங்கள் அனைவரும் கிராமம் கிராமமாக புரண்டு வர வேண்டும். செங்கம் கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 20,000 உழவர்களோடு இங்கே உள்ளவர்கள் அந்த மாநாட்டில் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாகவும், பாட்டாளி விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாகவும், திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாகவும் இந்த மாநாட்டுக்கு உங்களை எல்லாம் வருக வருக என்று அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக அனைவருக்கும் உணவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொறுமையாக உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. இறுதியாக நன்றியுரை சமூக ஊடக பிரிவு மாவட்ட பொறுப்பாளர் வளச்சந்தர் அவர்கள் நன்றி கூறுவார். திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடைபெறும் உயர்தர பேரவைக்கு மாவட்ட பொதுக்குழுவிற்கு வருகை தந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே வருகிற 21/12/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை நடைபெறுகிற மிகப்பெரிய அந்த உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட உழவர்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதென்றும், கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை எல்லா இடங்களிலும் சுவர் விளம்பரங்கள் செய்வதென்றும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளான விவசாய பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் முன்வைத்து அந்த மாநாடு நடைபெறும்.